ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சின்ன வயசில் நாங்கள் நடந்தது பள்ளிக்காக இல்லை, ஒரு நல்ல நாளுக்காக. காலில் செருப்பு இல்லாத நாள் இருந்துச்சு, ஆனால் மனசில் கனவு இல்லாத நாள் ஒருபோதும் இல்லை. பள்ளிக்கு போன ஒவ்வொரு காலடிக்கும் பின்னாடி சொல்ல முடியாத வலி இருந்துச்சு. தூரம் பள்ளிக்கே இருந்துச்சு, ஆனால் போராட்டம் வாழ்க்கையோடு இருந்துச்சு. பசியோடு போன காலையிலும் நம்பிக்கையோடு தான் புத்தகத்தை திறந்தோம். மழை நினச்ச உடம்பு உலர்ந்துச்சு, ஆனால் கஷ்டம் நினச்ச மனசு இன்னும் உலரலை. லிஃப்ட் கேட்டு சென்ற பாதை அவமானம் இல்லை, அது நம்ம ஆசையின் சாட்சியம். அதுவே லிஃப்ட் கேட்டு போனால் என்ன விபரீதம் நடக்குங்கிறதும் இந்த படத்தில் காட்டியிருக்கோம். பள்ளி மணி ஒலிச்சது மட்டும் இல்லை, நம்ம எதிர்காலம் நம்மை அழைத்தது. சின்ன தோளில் புத்தகப்பை இருந்துச்சு, ஆனால் உள்ளத்தில் ஒரு குடும்பத்தோடைய நம்பிக்கையே இருந்துச்சு. அந்த பள்ளி பாதை கஷ்டமாக இருந்தனால தான் இன்றைக்கி வாழ்க்கை பாதை கொஞ்சம் எளிமையாக இருக்குது. காடு, மேடு, சந்து, பொந்து, ஏன் குப்பை தொட்டி வழியாக கூட நடந்து போயிருக்கோம். ஆனால் எதுக்காக? நம்ம பெற்றோர்கள் படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் அவங்க படுற கஷ்டமோ அவமானமோ நம்ம கண் முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மாற்றணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறவங்க தன் மகள்களை படிக்க வைக்கணும். தான் படிக்காவிட்டாலும் தன் சந்ததியினர் படிக்கணுங்கிறது எல்லாருக்குமே புரியணுங்கிறது தான் இந்த படத்துடைய கரு. நேத்து ஒருத்தர் பார்த்தோம், ஜிஜாக் ஜிஜாக் ஜிஜாக். பார்த்து ஒருத்தர் மறந்தோம், ஜிஜாக் ஜிஜாக் ஜிஜாக். காத்து குளிர் காத்து. ஒரு வேலை வெட்டி போ துப்பு இல்ல. இளையராசா பாட்டை கேக்குது. பாட்டுலே கூத்துலே சரக்கு பாட்டுலே. அப்பா அப்பா அட என்னடா கணேசா? அப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போப்பா. அப்பாவுக்கு தோட்டத்துல வேலை இருக்குது இல்ல? ஐ எம் சோ பிஸி. நீ வழக்கம் போல லிஃப்ட் கேட்டே போப்பா. ஆமா, புடுங்குற வேலை. என்னடி சொன்ன? இல்லங்க, தலை புடுங்குற வேலை சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். பாட்டுலே புள்ளதான் கேக்குது இல்ல, கூட்டிட்டு போயேன். இவையெல்லாம் படிச்சு என்னத்தை கிளைக்கு போறான். அரசாங்கம் இலவசமா ஸ்கூல் நடத்தினால்தான் இவனை ஸ்கூலுக்கே அனுப்புறேன். இல்லைன்னா நான் எதுக்கு செலவு பண்ணி இவனை படிக்க வைக்க போறேன்? பாட்டுலே கூத்துலே சரக்கு பாட்டுலே. பாட்டுலே நீதான் படிக்கல. கூத்துலே என் புள்ளியாச்சு படிச்சு பெரிய ஆள வரட்டும். படிச்சு கிழிச்சிட்டாலாம். சார் லிஃப்ட் சார், சார் லிஃப்ட் சார், சார் லிஃப்ட் சார், சார் லிஃப்ட் தாங்க சார், சார் லிஃப்ட் சார், லிஃப்ட் சார், சார் லிஃப்ட் சார்.
சார் லிஃப்ட் சார். சார் போகிற வழியில் ஸ்கூலில் இறக்கி விட்டுருங்க சார். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு சார். பாட்டிலே யோ ஊத்துலே சரக்கு பாட்டிலே. பண்ணையார்கிட்ட போய் வார சம்பளமாவது கரெக்டா வாங்கிட்டு வாயா. என்ன பிரச்சனையே தெரியல. யோ, கொஞ்சம் முதுகு அம்பியா. யோ, என்னையா பண்றா? ஐயா ஒரே அடியா போயிடு ஐயா. என்ன உசுரா? இல்ல ஐயா வலி ஐயா. பொறுமையா? ரொம்ப நேரமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரே குறைச்சலா இருக்கு. இந்தாங்க என்னையா இது? நோண்டுறதுக்கு. என்னையா ஈரமா இருக்கு? இம்மா நேரம் நான் நோண்டணுங்க. து, இவ்வளவு வருஷமா இப்படிதான் குத்தியா? என்னையடா அடிக்கிற? 7 தலைமுறை உட்காந்து சாப்பிட்டோம்டா நானு. அப்புறம் ஏன்டா பிச்சை எடுக்கிற? இது 8வது தலைமுறைடா. ஐயா அச்சுப்பா வந்துட்டானுங்க. ம், சரி சரி. என்ன பச்சையாப்பா? என்ன எவ்வளவு தூரம்? ஐயா போ போ போ. யாருங்க? நம்ம ராமசாமி பொண்டாட்டிங்களா? ஆ? ஏய் ஐயாவை என்ன நினைச்ச? பண்ணையாருன்னா என்ன சும்மாவா? அவரை இப்படியா நினைப்ப நீ? நல்ல குப்புசாமி பொண்டாட்டி. ஏய், மூடிட்டு இருக்க மாட்டா? இந்தா, வாங்கிக்க வாங்கிக்க. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, தப்பா நினைச்சிட்டு ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா பஞ்சாதி வார சம்பளத்தை வாங்கிட்டு வர சொன்ன ஐயா. ஏன் உன் பஞ்சாயத்து சொன்னாதான் வருவியா? நீ ஏன் வாய் தந்து கேட்க மாட்டியா? அது இல்லைங்க ஐயா. யார் அது இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணு? ஹலோ ஐயா நம்ம கந்தசாமி பொண்டாட்டிங்களா? ஏய், எந்த நேரத்தில் எது பேசணும் மன்னிச்சிடுங்க தெரியாது. ஐயா. சரிங்க சார், ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார். பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் சார். வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணிடுறேன் சார். நன்றி சார், வச்சிடறேன் சார். இனிமேல் கையில் சம்பளம் கிடையாது, பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறேன். நீ போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வா. ஐயோ ஸ்கூல் மாதிரி தானே பேங்க்கும், அந்த பக்கமே போனது இல்லையே. கையிலேயே கொடுத்துருங்க ஐயா. அவன் ஒருத்தனுக்காக சட்டத்தெல்லாம் மாற்ற முடியாது. போ போ. ஓ, எந்த நேரத்தில் எது பேசணும் தெரியாது எனக்கு. மன்னிச்சிடுங்க ஐயா. ஹலோ, ஐயா சாமி பொண்டாட்டிங்களா? கொஞ்சம் இருடி. செத்தடா.
என்ன புஸ்தகத்தையா சட்டையா போட்டுக்கிறான்? படிச்சுட்டு தூங்குறானா இல்ல தூங்குறதுக்காக படிக்கிறானா? ஹம். ம். ம். என்ன பரண்டி பரண்டி படுக்கிறான், தூக்கமே வர மாட்டேங்குது. யோ என்னையா சோர்ந்து போயிட்ட? பண்ணையார் பணம் கொடுக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பணத்தை கையில் தர மாட்டாராமா, அக்கௌண்ட்ல போட்டு வராமா. நம்ம பேங்க்ல போய் பணத்தை எடுத்துக்கணும். அப்படியா? பெரிய வேலையாச்சே. சரி கவலைப்படாத, தூங்கு. ம், ம். இல்லைண்ணே, இன்னும் ஒரு பையன் கூட சிக்கலைண்ணே. எப்படியாவது இன்னைக்குள்ளே தூக்கிடுறேண்ணே. 5 பையனை தூக்கியாச்சுண்ணே, இன்னும் கடைசி ஒரு பையன்தான். அண்ணே ஒருத்தன் சிக்கிட்டாண்ணே, ஒரே மிஷினு. நான் தூக்கிட்டு கால் பண்ணுறேண்ணே. அண்ணா லிஃப்ட் கொடுங்க, வீட்டில் இறக்கி விட்டுருங்க. ஏறுப்பா. ஒரு பையன் மாட்டிக்கினாண்ணே, நான் தூக்கிட்டேண்ணே. கடத்திட்டீங்களா? ஐயோ, டேய் பேசாம வாடா. டேய் அமைதியா வாடா. டேய் அமைதியாடுறா. ஐயோ வீந்துரும்டா, அமைதியாடுறா. அம்மா. அண்ணே பையன் வீந்துட்டானே, நான் எஸ்கேப் ஆயிட்டேண்ணே, வந்துட்டு இருக்கேண்ணே. இந்த பேங்கா இவ்வளோ பெருசா இருக்கு? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயா, இது கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்களேன். ஏன்பா இது கூடவா தெரியாது? போப்பா நான் படிக்கல. போப்பா. எப்படி இந்த கார்டு வச்சு பணம் எடுக்கிறது? எது முன்ன வருது எது பின்ன வருதுன்னு தெரியலையே. எப்படி தேய்ச்சாலும் வர மாட்டேங்குது. அதுதான் 4 எழுத்து கத்துக்கணும் இருக்கு. சே, ஐயோ என்ன போச்சு தம்பி? ஏன்பா நோண்டுற? நேற்று வரை நல்லா தான் போயிருந்த, அது ஸ்கூல் ட்ரெஸ்ல வர வந்திருக்க, என்னாச்சு? என்ன கடத்திட்டு போக பார்த்தாங்க அங்கிள். அப்படியா? கீழே விழுந்து தப்பிச்சிட்டேன் அங்கிள். இருப்பா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. அங்கிள் வலிக்குது அங்கிள் வலிக்குது. அவ்வளோதான். என்னடா எப்படி சொல்லி இருக்கு? வீட்டுக்கு போகும்போதுல லிஃப்ட் கேட்டேன் அங்கிள். அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அங்கிள். அவங்கள தள்ளி விட்டு நானும் கீழே வீழ்ந்தேன். உங்க அப்பா தினமும் உன்னை கூட்டிட்டு போயிட்டு வர மாட்டாரா ஸ்கூலுக்கு? அவருக்கு என்னையும் பிடிக்காது, நான் படிக்கிறது பிடிக்காது அங்கிள். ஏன்? அவர் ஸ்கூல் பக்கமே போனது இல்லை அங்கிள். பேசாம நானும் அவர் கூட சேர்ந்து சமையல் வேலை பண்ணலான்னு இருக்கேன் அங்கிள். இதை பர்றா, எது நடந்தாலும் படிக்கிறத மட்டும் நிறுத்திடாத. படிச்சா என்ன அங்கிள் கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். எல்லாமேனா?
முக்கியமாக உங்கள் அப்பாவுக்கு கிடைக்காத ஒன்று உனக்கு கிடைக்கும். அது என்ன? மரியாதை. நீ படித்தா உனக்கு பெருமை, உங்கள் அப்பாவுக்கு பெருமை, ஏன் இந்த நாடே கூட பெருமைப்படலாம். உங்கள் அப்பாவுடைய மரியாதையை காப்பாற்றுவியா படித்து? வா. பேங்க்குக்கு போனியே, என்ன ஆச்சியா? பணம் எடுத்தே இல்லையா? எனக்கு எடுக்க தெரியலம்மா. எவ்வளோ பேருகிட்ட கேட்டு பார்த்துட்டேன், யாரும் எழுதி கொடுக்கலடி. அங்க தாண்டி எனக்கு புரிஞ்சுது, படிக்காத விட்டுட்டு மேனு. காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சியா? அப்பா என்னடா ஆச்சு கணேசா? என்ன ஆச்சு? என்னடா சொல்லுடா. கீழே விழுந்துட்டேன்பா. என் பிள்ளைய இப்படி தவிக்க விட்டுட்டுனே. ஐயோ ஐயோ கணேசா, என்னப்பா ஆயிடுச்சு? என்னடா ஆயிடுச்சு? காலுக்கு என்னடா ஆயிடுச்சு? என்னப்பா ஆச்சு கணேசா? அப்பா என்ன கத்திட்டு போயிட்டாங்கப்பா. யாருப்பா? எதுக்குப்பா? தெரியலப்பா. இனிமேல் நீங்களே ஸ்கூலுக்கு கூட்டு போங்கப்பா. உன்னை எதுக்குப்பா கடத்தினாங்க? லிஃப்ட் கேட்கும்போது நீ வந்திருந்தா நடந்துருக்காதுல்லப்பா. இதுக்கப்புறம் அப்பாவே கூட்டிட்டு போறேன்பா. இனிமேல் நானும் அப்பாவும் கொண்டு போய் விடுறோம்பா. அழகாதப்பா கணேசா. நீ சொன்ன மாதிரி இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போகலப்பா. யாருக்காகப்பா நான் படிக்கணும்? என்ன மன்னிச்சிடுமா. படிப்பு பற்றி ரொம்ப கேவலமா பேசிட்டேன். இன்னைக்கு பேங்க்ல தான் படிப்பு பத்தி தெரிஞ்சுக்கிறேன். எதுக்குயா சின்ன குழந்தை மாதிரி அழுகுற? நாளிலிருந்து நானே உன் பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேம்மா. சரியா? எனக்கு கிடைக்காத மரியாதை என் பையனுக்கு கிடைக்கட்டுமா. நாளைக்கு எப்படியாவது போய் யார் கையில காலாவது உயர்ந்து பணம் எடுத்துட்டு வந்துடுமா. சரி விடு. என் பையன் நல்லா படிக்கிறான். அவனை பெரிய ஆள ஆக்கிறது தான் என்னுடைய லட்சியம். ஓகேயா. அப்பா அம்மா, நீங்க யார் கை காலையும் விய வேண்டாம். நானே ஃபீல் பண்ணிட்டேன். போய் பணம் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்கப்பா. கணேஷா, எப்படிப்பா நீ எப்படிப்பா ஃபீல் பண்ண? ஆச்சரியமா இருக்குதுப்பா. ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்கப்பா. ஸ்கூல்ல இதெல்லாமா சொல்லி தராங்க? பையன் ஃபீல் பண்ணிட்டாமா. ஆமாங்க. நல்லா படுறா கணேஷா. சரிப்பா, நல்லா படிக்கிறேன்ப்பா. என் பேரு காப்பாத்திடுவோப்பா. என் கனவுக்கு இறகாய் நின்றது அம்மாவின் மௌன பிரார்த்தனை. என் பாத
இருக்கும் ஒவ்வொரு எழுத்திலும் அவர்களின் உயிர் இருக்கிறது. என் வெற்றியின் ஒலி கேட்டால் அது அவர்களின் சிரிப்பாகிறது. சரி, இந்த சந்தெல்லாம் கரெக்டாக பூசுங்க. கிளியராக இருக்கணும் வேலை. காசு வாங்குறையா? சாரெல்லாம் கரெக்டாக பார்த்து நில்லு. காலை வைக்கிற பத்திரம். ஆ இல்லை கட்டுறேன் சார். சரியா, கொண்டாட்டி புள்ளெல்லாம் இருக்குது. பத்திரம். சரி ஓகே சார், இல்லை கட்டுறேன் சார். ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். பணம் ரெடியாக இருக்கு, வந்து வாங்கிக்க. ஐயா ஒரு சின்ன திருத்தம். நான் இப்போதைக்கு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா என் பையனை கான்வென்ட் சேர்த்துருங்க ஐயா. பேசினபடி வட்டி கொடுத்துருங்க ஐயா. ஓ, இப்போதான் புத்தி வந்துச்சா? சரி, பையனை நல்லா படிக்க வை. சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. சார், சொல்லுங்க பச்சையப்பன் சார், எப்படி இருக்கீங்க? நீ சொன்ன பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியா? என் பையனை நாளைக்கே கான்வென்ட்ல சேர்த்துறேங்க சார். புண்ணியமா போவோம் சார். தாராளமா நாளைக்கே சேர்த்தலாங்க. காசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார், நாளைக்கே கொண்டு வாங்க. நமக்கு தெரிஞ்ச ட்ரஸ்டில நிறைய பேர் இருக்காங்க, அந்த நல்ல உள்ளங்கிட்ட சொல்லி நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம். உங்க பையனை நாளைக்கே கூட்டிட்டு வாங்க, நான் ஏற்பாடு பண்றேன். இப்போதைக்கு உங்க கையில என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்க. நான் தான் படிக்கல, இவனாவது நல்லா படிக்கிட்டேன் சார். கவலையப்படாதீங்க சார், உங்க பையனை நான் பாத்துக்கிறேன் சார். நன்றி சார்.